வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு இந்த வருஷம் சனி பயிற்சி ஆகிறாரு. வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு அடுத்த வருஷம் 3ஆவது மாதம் சனி பயிற்சி ஆகிறாரு. ஸோ இதை நினைவில் வச்சுக்கோங்க. பட் ஒரு சிலருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் சார்பு ஒத்து வருது, அவங்களுக்கு பலன்கள்லாம் ஒத்து போகுதுன்னா அவங்களுக்குலாம் இந்த பலன்கள் பர்ஃபெக்டாகவே இருக்கும். அதுவே ஸோ வாக்கியம் பேஸில் ஃபாலோ பண்ணுற நபர்களுக்கு உங்களுக்கு அடுத்த வருஷம் 3ஆவது மாதத்துக்குள்ள தான் பயிற்சி ஆகுதுன்றது நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி இப்போ சிம்மராசிக்கு சனி எப்படி இருக்க போகிறாரு, சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத சனி பயிற்சி நின்ற பலனை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? காரணம் ராசிக்கு 7ல் இது வரைக்கும் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இதுக்கப்புறம் ராசிக்கு 8ல் வருவார். ஸோ 8ல் சனி வர்றாரு அப்படின்னாலே அஷ்டம காலமாகும். ஸோ அஷ்டமத்து சனி ஆகும். அப்போ அஷ்டமத்து சனி நம்மளை வாழ வைப்பாரா இல்லை வீழ்த்துவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அஷ்டமத்து சனி அப்படின்னாலே உங்களுக்கு டவுன்ஃபால் தான். ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு காரிய தடைகள் மோஸ்ட்லி உண்டாகிறதுக்குரிய அமைப்புகள் இருக்கும். ஸோ காரிய தடைகள், நம்பிக்கை துரோகம், நம்பி ஏமாறுற கதை. ஸோ அதுபோல் இன்னாரை நம்பலாமா, இன்னார் கூட தொழில் செய்யலாமா, இன்னார் கூட ஸோ சேர்ந்து வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கூட்டுறவை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அது காரணம் சனி 8ல் இருக்கிறாருனாலே இந்த காரிய தடைகள். அதில் சிம்மராசிக்குனா இவர் நல்லாவே வேலை செய்வார். நல்லா வேலை செய்வார்னா நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கு அதிகமாக வேலை செய்ய மாட்டார். கெட்ட பலன்கள் கொடுப்பதற்குரிய அம்சங்களை மட்டும் அதிகமாக வாரி வழங்குவார். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் 18 வயசுலேருந்து நீங்கள் ஸ்டில் இப்போ 70-80 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எப்பயும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயங்களையும் செய்கிறது நல்லது. நீங்கள் அவசரப்பட்டு எதாவது செஞ்சீங்கன்னா எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த லூப்பை விட்டு நீங்கள் அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு ரிலீஸ் ஆக முடியாது. இதை நினைவில் வச்சுக்கோங்க. மார்ச் 29ல் ட்ரான்ஸ்ஃபர் 2027 வரைக்கும் இருக்கும். அப்போ நீங்கள் ஸோ திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் அந்த காரிய தடைகளை உண்டு பண்ணுவார். அது வேலை நிமித்தமாக நீங்கள் போனாலும், ஸோ நீங்கள் யார்ட்டையாவது வேலை செய்கிறீங்களா கூட அங்கே அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களை ஸோ எப்படின்னா உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் அவுரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் உங்கள் வேலை நீ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாட்டி அப்படின்னா இது உங்களுக்கு அடுத்து 2.5 வருஷத்தை உங்களை 10 வேலையை கூட மாற்றுறதுக்குரிய அம்சத்தை கூட ஏற்படுத்தி விட்ருவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுபோக வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா சிறு வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது பெரிய வியாபாரம் இல்லைன்னா புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் அவர் கொஞ்சம் ஸோ நெருடலை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பார். ஸோ சரியான கஸ்டமரையோ கிளைண்ட்டையோ எடுத்து விடாத ஒரு சூழ்நிலையும். ஸோ அதுபோக நீங்கள் அச்சீவ் பண்ணலான்னு நினச்சா கூட அதில் காரிய தடைகளை உண்டு பண்ணுறதுக்குரிய விஷயங்களை ஏற்படுத்தி விட்டுருவார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் யார், உங்களால் எவ்வளோ கெப்பாசிட்டியில் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு காட்டுவார். ஸோ அதுதான் ஒன்று. ஏன்னா நம்ம யார், நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு ஒரு கூற்று இருக்கும். ஸோ அந்த கூற்றில் நீங்கள் எவ்வளோக்குள்ளே வர்றீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். ஸோ அதுபோக இது வரைக்கும் உங்கள் கூட பழகின நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இதுக்கப்புறம் அவங்க உங்கள் கூட சாலிடாக பழகிருக்கிறாங்களா இல்லை மேல் டாப்பில் தான் இது வரைக்கும் பழகினாங்களா அப்படின்றதுக்குரியத்தையும் ஏற்படுத்துவார். ஸோ நம்பிக்கை துரோகம், ஸோ இதுக்கப்புறம் நம்பி ஏமாறுற கதைகள்லாம் இதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதமாக இருக்கும். மோஸ்ட்லி உங்கள் குடும்பத்தார்கள், ஸோ இப்போ உங்கள் குடும்பத்தாரில் சிம்மராசியை தவிர்த்து வேறு ஏதாவது ராசி இருந்தாங்கன்னா அவங்க உங்களை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப்பிங்காக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஓரளவு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அது நீங்கள் குடும்பத்தாரை நெக்லெக்ட் பண்ணிட்டு, ஸோ நண்பர்கள், ஸோ நீங்கள் இப்போ புதுசாக பழகினவங்களுக்காண்டி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ குடும்பத்துலேயும் கொஞ்சம் பிணிப்படை பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுவார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அதுபோக வண்டி வாகனங்களில் போயிட்டு வரதா இருந்தாலும் சரி கவனமாக பார்த்து போயிட்டு வந்துக்கோங்க. இல்லாட்டினா விபத்துக்களை மோஸ்ட்லி ஏற்படுத்துவார். இந்த அஷ்டம சனி அப்படின்னாலே கெண்டம். அடுத்த 2.5 வருஷத்துக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பர்டிகுலரான பீப்புள்ஸ்க்கெலாம் கெண்டமாகவே இருக்கும். ஸோ அதனால் எதுலேயும் அவசரம் காட்டாமல் ஸோ கரெக்டாக கண்ணு கருத்துமாக போயிட்டு வர்றது நல்லது. மற்றபடி நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது அடுத்த 2.5 வருஷத்துக்கு. அகலக்கால்னால் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், பெரிய பிஸ்னஸை போட்டிருக்கேன், அதில் பெரிய லாபத்தை ஈட்டிடுவேன் அப்படின்ற கூற்றுக்குள்ளே மட்டும் நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது. ஸோ எப்படின்னா உங்கள் இன்கம் இவ்வளவு தான், என் இன்கம்மை வச்சு இதுக்குள்ளே என்னால் வண்டியை ஓட்டிட முடியும் அப்படின்னா அதிலே நல்ல விதமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா அகலக்கால் வச்சிட்டிங்கன்னா ஸோ 3 மாதம் தான், 3ஆவது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஸோ எதையும் சரியாக
டியூ கட்ட முடியாத சூழ்நிலை, கடன் லோன் கட்ட முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுவார். ஸோ அதனால அகலக்கால் இல்லாமல் உங்கள் பட்ஜெட் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது. ஸோ அதுபோக வண்டி வாகனங்கள் எல்லாம் இதுக்கப்புறம் பழுது பார்த்து நல்ல விதமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஸோ இந்த வண்டி வாகனங்கள் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு சில பல செலவுகளை ஏற்படுத்தி வைப்பார். ஸோ அதனால் ஸோ பழைய வாகனங்களாக இருக்குதுன்னா மோஸ்ட்லி கொடுத்துட்டு அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு புதுசாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. பெட்ரோலை போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி, சார்ஜை போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆரம்பத்துலேயும். அது தவிர்த்து பசங்க, ஸோ படிக்கிற பசங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் 8ல் சனி வந்தாலே இதுக்கார தைரியம் துணிச்சல் இருக்கும். நான் தான் அப்படின்ற ஒரு ஆணவத்தை ஏற்படுத்தி எங்கேயாவது போய் பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். ஸோ அதனால் கோர்ட்டு கேஸ் வம்பளவுக்கு வராத அளவுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அடுத்த நபர்களுக்கு நான் செய்கிறேன், உதவி செய்கிறேன், என்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற இதுக்கப்புறம் அந்த தைரியம் துணிச்சலை ஓரமாக தூக்கி வச்சுட்டு இருக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு திடீர்னு டெப்த்தாக உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்துவார். திடீர்னா நல்ல உழைக்கும் வர்க்கத்துக்கு, உழைப்பாளியாக இருக்கிற வர்க்கத்துக்கு டெப்த்தாக இறங்கி ஒரு பண வரவுகளை ஏற்படுத்துவார். ஸோ நல்ல இன்கம் பேஸை ஏற்படுத்துவார். பட் இந்த ஸ்மார்ட் ஒர்க்லேயே ட்ராவல் பண்ணிடுவோம், சோம்பலாக வேலைகள் செஞ்சு மேலே ஏறிந்துடும் அப்படின்னு நினைக்கிற இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு ஸோ கண்டிப்பாக பலன்களை சரியாகவே கொடுக்க மாட்டார். அடுத்த 2 வருஷம் உங்களை அதிகமாக கஷ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அதுபோக பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு மட்டும் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. சரிங்களா? ஸோ அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் சின்ன தொழில் பண்ணாலும் சரி, பெரிய தொழில் செஞ்சாலும் சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள், கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இவர் டெப்த்தாக இறங்கி வேலை செய்வார். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் பொலிட்டிக்கலில் இருக்கிறீங்க, ஸோ அதுபோக வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதுவும் சாதமாக இருக்கும். ஸோ 8ல் சனி வர்றாருனாலே பொலிட்டிக்கலுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் களம் காணுவீங்க. ஸோ ஃபீல்டு ஒர்க் இறங்கி பண்ணுறது, அதன் மூலிமா சில பல நபர்களை சம்பாதிப்பீங்க. அது உங்களுக்கு ஓட்டுகளாக மாறக்கூடிய அம்சத்தையும் இவர் ஏற்படுத்துவார். ஸோ மற்றபடி இந்த வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் உட்கார்றதுக்கும் உங்களுக்கு பலன்கள் இருக்குது. மற்றபடி இந்த 2.5 வருஷம் கெட்ட நேரமேன்றதை நினச்சிக்கோங்க. ஸோ அதில் எந்த ஒரு முடிவையும் எடுத்தாலும் 1க்கு 10 டைம் 15 டைம் கூட யோசித்து முடிவெடுங்க. இது நமக்கு சரி வரல அப்படின்னு ஒரு 2-3 டைம் மைண்டுக்கு வந்துருச்சுனாலே அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போக ட்ரை பண்ணிடுங்க. அதுலேயே நான் பிடிச்சிருவேன், கொம்பை எடுத்துருவேன் அப்படின்ற நினச்சிங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிடுவீங்க. ஸோ மற்றபடி இந்த அஷ்டம சனி உங்களுக்கு கெட்டது தான். ஸோ கெட்ட காலம் தான் அடுத்த 2 வருஷத்துக்கு. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பார்வை பலன்கள் வேறு இருக்குது. ஸோ இந்த பார்வைகளில் உங்களோட ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ ஸோ சனி 3ஆம் பார்வையாகவும், அதுபோக 7ஆம் பார்வையாகவும், அதுபோக 10ஆம் பார்வையாகவும் இந்த மாதிரி பார்வைகளில் அடுத்து பலன்களும் இருக்குது. அப்போ இந்த நின்ற பலன் ராசிக்கு 8ல் நின்ற பலன் அஷ்டமஸ்தானம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த பார்வை பலன்களில் உங்களுக்கு பலன்களை மாற்றுவார். ஸோ அப்போ அது என்னன்றதை நம்ம அடுத்து பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். பட் இது திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு தான் இது ட்ராவல் ஆகிறாரு நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ பியூராக அடுத்த வருஷம் 3ஆவது மாதத்துக்கு மேலே தான் சனி பயிற்சி நடக்க போகுது. இதில் இந்த பலன்கள் உங்களுக்கு நடந்துருச்சு, இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வராத அளவுக்கு உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க உண்டுன்றதை நல்லதாக ட்ராவல் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை கெடுக்காத அளவுக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ள சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, மிட் ஏஜில் உள்ளவங்க அதுக்குள்ளே மட்டும் இன்வால்வ் ஆகாமல் மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லதாக ட்ராவல் பண்ணிடுவார். அப்படி இல்லாட்டினா 1 மாதம் 2 மாதம் படுத்த படுக்கையே ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுருவார். அதை நினைவில் வச்சுக்கிட்டு அந்த கெட்ட பழக்க வழக்கங்களில் ட்ராவல் ஆகாமல் இருப்பது நல்லது. சரிங்களா?